லாக்டவுன் அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஏக்கருக்கு மரவள்ளி கிழங்கு போட்டிருந்தோங்க. 3 ஏக்கர் நம்மளுது, 1/2 ஏக்கர் வந்து குத்தகைக்கு பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம வந்து 10 மாசத்துல வந்து அறுவடை பண்ணணுங்க. ஆனா நம்ம வந்து பண்ணுனது 13 மாசம் ஆயிடுச்சுங்க. 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. வந்து அந்த மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் கம்மியானனால பார்த்தீங்கன்னா, நமக்கு டன்னுக்கு வந்து ரூ. 500 குடுத்தாங்கங்க. 50,000 வந்து 3 ஏக்கருக்கு கையில வாங்கிட்டோம். ரூ. 1,00,000 செலவு பண்ணியிருந்தோம். மேலே மறுபடியும் போய் ரூ. 1,00,000 கடன் வாங்கிட்டு வந்தோம். 1,00,000 கடன் வாங்கிட்டு வந்து மறுபடியும் அதே விவசாயத்த பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நம்ம அதே குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு தாங்க போட்டிருந்தோம். அது வந்து மாவு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு செடியெல்லாம் வந்து வீணாக போயிடுச்சுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறதா கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிவாரணமெல்லாம் நமக்கு வரவே இல்லைங்க. எழுதி கொடுத்ததோட சரி. திரும்பவும் நம்ம வந்து அதை வந்து அழிச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டில் நகை இருந்துச்சுங்க. அதை கொண்டு போய் தான் வந்து அடகு வச்சுட்டோம். அப்புறம் அது மறுபடியும் மரவள்ளி கிழங்கு தாங்க போட்டிருந்தோம். மரவள்ளி கிழங்கு போட்டு மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அது சரி வர வரலங்க. சரி, அதை வந்து நம்ம அப்படியே உழவு ஓட்டிடலாம். நம்ம அதை அறுவடை பண்ணுறதுக்கு ஆள் விட்டாலும் 7 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. செலவும் பண்ணியாச்சு. ஆள் விட்டாலும் நம்ம கை காசு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக உழவு ஓட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க அதை உழவு ஓட்டி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் காடு வந்து அப்படியே சும்மாவே விட்டாச்சுங்க. திரும்ப திரும்ப போட்டு போட்டு நஷ்டமாகிறதுக்கு அது கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா மண் வந்து திடமாயிக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி தாங்க நம்ம அப்படியே விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் செனப்பை அது இதுன்னு போட்டு நம்ம அவுரி அதெல்லாமே போட்டு அந்த மண்ணுக்கு வந்து எவ்வளோ சொரம் தேவையோ அது எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சத்தாகவும் இருந்துச்சு. மறுபடியும் வேறு ஏதாவது பண்ணலாங்கும்போது ஒரு சிலர் வந்து ஐடியா கொடுக்குறதுக்குன்னு ஒரு 10 பேர் வருவாங்க பார்த்திங்களா. அவங்க வந்து ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் மறுபடியும் மரவள்ளி கிழங்கையும் போடு, இப்போ தான் நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்குதுல்ல அப்படின்னாங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு நாங்களும் சரி மரவள்ளி கிழங்கு வந்து மறுபடியும் வந்து நம்ம குச்சி கிழங்கு ஊனிடலன்னு சொல்லிட்டு ஊனியாச்சுங்க. ஊனினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ அந்த அறுவடை பண்ணுறப்ப விலை ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், சரி அதை வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம், ஏன்னா நம்ம போட்ட காசையாவது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணியாச்சுங்க. பண்ணி வந்து 3 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ரூ. 1,00,000 நம்ம கையில் வாங்கிட்டோம். எனக்கு காசை வந்து வீண் போகலைங்க. நம்ம அதை வந்து வாங்கிட்டு திரும்ப அடுத்த விவசாயம்